மாங்காய் சாதம் செய்கிறேன். இந்த மாங்காய் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் நான் எப்படி அடுப்பத்தை வச்சு வைக்கிறேன். கடாயை வச்சுருக்கேன். கடாயை சூடாக விட்டு பார்க்கலாம். தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அஞ்சு பெரிய வெங்காயம். உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி, அது சிம்மில் வச்சோம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, மல்லித்தூள், சீரகம், சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் பட்டை கிராம்பெல்லாம் போடல, வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்படியே சிம்மிலேயே வச்சு வணக்குங்க, அப்போ தான் கருகாது. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் அடுப்பை. நான் வந்து 5 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகு போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருச்சு, அதனால் நான் இன்றைக்கி மிளகு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். மிளகு போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கேட்கும், சளி நெஞ்சு சளியெல்லாம் அறுத்துட்டு வந்துடும். அதனால் நான் மிளகு போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கன்னா நீங்கள் மிளகாயை வர மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன். நல்லா வணங்கட்டும். நம்ம போடும்போதே வந்து வெங்காய தக்காளி போடும்போதே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா இது பூரா வந்து அது நல்லா வணங்காது. தக்காளி மட்டும் சீக்கிரம் வணங்கிடும், கொத்தமல்லி இதெல்லாம் வணங்காது. அதனால தான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், இப்போ தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கியிருக்குதுன்னு. வெங்காயம் பாருங்கள், அதுக்கு தான் சிம்மில் வச்சு வணக்கணும். அப்போது நம்ம வந்து அரைக்கும் போது வந்து ஆற வச்சு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஆற வச்சு போட்டோம்னா தான் அந்த குழம்பு வந்து கெடாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சூட்டுக்கே வந்து சீக்கிரம் 4 மணி நேரத்தில் 6 மணி நேரத்துலேயே புளிச்சிடும் குழம்பு, நல்லா இருக்காது, சளிச்சு போயிடும். அதனால தான் வந்து நம்ம ஆற வச்சு அரைக்கிறோம். ஆட்டாங்கல் ஆட்டும் போதெல்லாம் நம்ம ஆற வச்சு தானே அரைப்போம். அதே மாதிரியே மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இளந்தேங்காயை தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மீடியம் அதாவது சொல்கிறது வரத்தேங்காய்க்கும் இல்லாமல் இளந்தேங்காய்க்கும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்குல்ல அந்த தேங்காய்,
நான் வந்து 2 கைப்பிடி போடுறேன். தேங்காய் பால் உடம்புக்கு சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நமக்கு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இருந்தால் கூட கேட்கும். அரைச்சிங்க உனக்கு போய் அரைச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சு விட்டுலாம். அரைச்சி எடுத்து வந்துடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் பிரியாணி இலை அந்த மாதிரி போட்டுக்கறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அது போடல. கடுகு ஒரு தெரியும், கடலப்பருப்பு, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கடலப்பருப்பு போட்டுலாம். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து போட்டுருங்க. கடலப்பருப்பு ஒரு லைட்டாக கலர் மானதானே நான் மாங்காய் வந்து ஒரு மாங்காயை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ அதையும் போட்டுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் உப்பு தேவையான அளவு போடுறேன். உப்பு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் இந்த குழம்புக்கு தேவையானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வணக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது போட்டதே வந்து மசாலா நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து மாங்காய் அந்த கொட்டை மேலே இருந்ததை சீவி அப்படியே போட்டேன். உள்ள நல்லா குழஞ்சிரும். வெந்து வரும்போது நல்லா அதே குழஞ்சிரும். அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நம்ம இப்படியே ஒரு பொரியலை கூட எடுத்து சாப்பிட்லாம். மிளகாய் பொடி மேலே போட்டு நம்ம அப்படியே பொரியலை கூட சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து நான் சாம்பாருக்கு இப்போ குருமாக்குன்னு ரெடி பண்ணது. அதனால் வந்து இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு முதல் கொண்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இங்கே பாருங்கள், மிளகு போட்டங்காட்டி மிளகு எப்படி இருக்குதுன்னு. ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. நான் தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சேன். பத்தாததுக்கு மீதி தண்ணி ஊற்றி அரைச்சேன். தேங்காய் தண்ணி ஊற்றி அரைங்க. இந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க. உங்களுக்கு ரொட்டி சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் திக்னஸாக வச்சுக்கோங்க. குழம்பு கிரேவி பக்கத்துக்கு வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். தோசைக்குனாலும் அது நல்லாயிருக்கும். நான் வந்து இது சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால ரொம்ப கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல. நான் குருமா மாதிரி தான் வைக்க போகிறேன். இது புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போடல, அதனால் நம்ம பாருங்கள். மிக்ஸி ஜாரத்தை தான் கழுவி போட்டு வைக்கிறேன்.
பாருங்கள், நம்ம வெந்து வரும்போது வந்து இந்த குழம்பு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. வெந்து வரும்போது இன்னும் நல்லா மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகி வரும். நல்லா கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதுன்னு. நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நான் கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிறேன். இப்படி நல்லா கொதி வரும்போது போட்டால் நல்லாயிருக்கும். அதுனால தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல பாருங்கள், திக்காகிடுச்சு பாருங்கள். நம்ம இதுக்காக கடலப்பருப்பு, பூண்டு நான் இதெல்லாம் போட தேவையில்லை. நான் ஊற்றுனதே தண்ணியாக எடுத்தால் ஊற்றிருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. காய் வெந்ததுதான்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூவாக வெந்துடுச்சு. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் நம்ம வறுக்கிற அளவு மட்டும்தான் இதாகும். இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு இதாகிடுச்சுன்னு. இன்னும் இருக்க வந்து ஆறாரம் இன்னும் கெட்டியாகும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு மாங்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்குமான்னு நினைக்காதீங்க. இன்னும் போக போக அது திக்கு நல்லா ஆகும். அதனால் நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? தண்ணி ரொட்டிக்கு வேணும்னா இதே போதும். ரொட்டிக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க. இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னாலும் இதே ஸ்டேஜ் போதும். ஏன்னா இருக்க வந்து குழம்பு வந்து சுண்டிடும், எச்சா கெட்டியாயிரும். நம்ம ஆற பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ஆயிரும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.